அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்பு ஆயத்தொலை வடிவியல் நாற்கரத்தின் பரப்பளவு. நாற்கரத்தின் பரப்பளவு எப்படின்னா வருஷம் தவறாமல் கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க்குப்பா. அப்போ தெரிஞ்சு போச்சு, ஒரு 5 மார்க்கு 100க்கு 90% கேட்பாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படித்து மொத்தமே பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டில் ஒரு 2 கணக்கு இருக்குது, பயிற்சியில் 2 கணக்கு இருக்குது, மொத்தமே 4 கணக்குகள் தான். கணக்கு மாற்றி கேட்பாங்கன்னா மாற்றி கேட்டால் கூட இதே ஃபார்முலா உனக்கு தெளிவாக தெரிஞ்சால் எழுதலாம். முதல் ஃபார்முலாவுக்கு வாங்க. நாற்கரத்தின் பரப்பு 4 முனைப்புள்ளிகள் கொண்டது, 4 பக்கங்கள், 2 மூலை விட்டங்கள், நாற்கரத்தின் கோணங்களின் கூடுதல் 360 இப்படிலாம் படிச்சிருக்கோம். இதையும் நம்ம எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச்சில் குறிக்கிறப்ப நமக்கு ஏபிசிடி அப்படிங்கிற புள்ளிகள் கிடைக்குது. அதுவும் வரிசை ஜோடிகளில் இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா எப்போவுமே கடிகார சுற்றுக்கு எதிர் சுற்றில் தான் அந்த புள்ளிகளை குறிக்கணும். நாற்கரத்தின் பரப்பளவு ஃபார்முலா பாருங்கள். 1/2 இன்ட்டு x1 மைனஸ் x3 பெருக்கல் y2 மைனஸ் y4 மைனஸ் x2 மைனஸ் x4 பெருக்கல் y1 மைனஸ் y3 சதுர அலகுகள். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் ஈஸியான்றதுக்கு இங்கே பாருங்கள், மிஸ் கொடுத்துருக்கேன். மொதல் ½ இன்ட்டு போடுங்கப்பா. x மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் எழுதுறீங்க பெருக்கல்ல, எல்லாமே மைனஸ் குறி தான், நடுவில் மைனஸ். திரும்பவும் x மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் எழுதுறீங்க. என்ன போடணும்னு பாருங்கள், ஒற்றைப்படை எண்கள் அடுத்து இரட்டைப்படை எண்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 3ன்னு கொடுங்க, இங்கே 2 4ன்னு கொடுங்க. அப்போ இங்கே எப்படி மாற்றி போடுங்க. இங்கே 1 3 கொடுத்தாச்சா, அப்போ எக்ஸுக்கு என்னப்பா கொடுக்கணும் 2 4. இங்கே 2 4 கொடுத்தாச்சா, அப்போ ஒய்க்கு என்ன கொடுக்கணும் 1 3. பாருங்கள், இதுதான் இந்த ஃபார்முலா. சரியா? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய்னு போடுங்க, மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் போடுங்க. ஒற்றைப்படை எண்கள் 1 3ன்னு எக்ஸுக்கு கொடுங்க, 2 4ன்னு ஒய்க்கு கொடுங்க. அப்படி இந்த பக்கம் மைனஸ்க்கு அடுத்து மாற்றி கொடுங்க. இங்கே இரட்டைப்படை எண் ஒற்றைப்படை எண் நமக்கு ஃபார்முலா கிடச்சிரும். இந்த முக்கோணம் பரப்பளவு மாதிரியே இங்கேயும் இந்த குறுக்கல் பெருக்கல் பரப்பளவு இருக்குது, பார்த்துக்கோங்க. x1 y1 x2 y2 x3 y3 x4 y4. எப்போவுமே என்னப்பா x1 y1 திரும்ப எழுதணும் மேலேருந்து. x1 y2 ப்ளஸ் x2 y3 ப்ளஸ் x3 y4 ப்ளஸ் x4 y1 நடுவில் மைனஸ். ரெண்டாவது ஆரம்பிங்க. x2 y1 x3 y2 x4 y3 ப்ளஸ் x1 y4. இதுவும் யூஸ் பண்ணலாம். இந்த எடுத்துக்காட்டு கணக்கு கொடுத்துருக்காங்க. ஏபிசிடி 4 புள்ளிகளை ஒரு தோராயமாக நீங்கள் குறித்து பாருங்கள். அப்போ ஏல ஆரம்பிக்கிறது கொடுத்துருக்க புள்ளி கரெக்டாக அந்த கடிகார சுற்றுக்கு எதிர் சுற்றில் அமைஞ்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அமைஞ்சிருக்கு. அந்த புள்ளிகளை x1 y1 x2 y2 x3 y3 x4 y4ன்னு பிரதிடுறோம். இங்கே நீங்கள் ஃபார்முலா எழுதிக்கிட்டு அந்தந்த மதிப்புகள் அதில் பிரதிடுறோம். இங்கே 2ஐயும் சுருக்குறோம், நடுவில் மைனஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் சுருக்குறோம். 2ஐயும் தனித்தனியாக பெருக்கிட்டு இங்கே மைனஸ் இருக்கல, அந்த மைனஸ் வெளியே வரப்போ ப்ளஸ் ஆயிரும். மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் 54ங்கிறப்ப மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னப்பா ஆயிரும் ப்ளஸ்ன்னு ஆயிரும். அப்போ கடைசியாக 2ஆல் அடிச்சு கொடுக்குறோம். நமக்கு என்ன கிடைக்கிது 79 சதுர அலகுகள் அப்படின்னு கிடைக்கிது. ஸோ இதே மாதிரி எடுத்துக்காட்டில் அடுத்த கணக்கும் இருக்குது. ஒரு கார் பார்க்கிங் மாதிரி ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பயிற்சியிலையும் 2 கணக்கு இருக்குது. பயிற்சியில் 2 கணக்கு இருக்குது. ஸோ நாற்கரத்தின் பரப்பளவு 4 கணக்கையும் ஒரு சேர விடாமல் எப்படியும் ஒரு தடவை எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு தடவை போட்டு பார்த்துட்டிங்கன்னா கேட்குற பட்சத்தில் 5 மார்க் எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்களேன். சிம்பிளான ஃபார்முலா நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் மைனஸ் திரும்ப எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் ஒற்றைப்படை எண்கள் இரட்டைப்படை எண்கள், அடுத்ததில் மாற்றி இரட்டைப்படை எண்கள் ஒற்றைப்படை எண்கள், முன்னாடி இருக்க ½ விட்றாதீங்க. கடைசியாக சுருக்கிட்டு அடித்து கொடுத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ நாற்கரத்தின் பரப்பளவு மிகவும் முக்கியமானது. ஒரு 5 மார்க் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. கேட்காத கொஸ்டின் பேப்பரே இல்லை, ரொம்ப ரேராக தான் கேட்காமல் இருப்பாங்க. நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள், ஃபார்முலாவை தரோ பண்ணுங்கள். தேங்க்யூ.